வணக்கம் குருவே சரணம். ஒரு அரசனோட பையன் எப்போ பாரு பீடி பிடிக்கிற கெட்ட பழக்கத்தில் இருப்பான். என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அரசனாக இருந்துக்கிட்டு அந்த பிள்ளைய எதுவுமே கேட்க மாட்டாங்க இல்லைன்னு. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த அரசன் பீடி ஒரு 10 மூட்டையை எடுத்துக்கிட்டு வர சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு ரூமுக்குள்ளே தனி அறையில் அந்த புள்ளையும் அந்த பீடியும் போட்டு பூட்டிடுவாங்க. அந்த புள்ள காலையில் எழுந்து வருவான். திருப்பி அந்த அரசனை கேட்பாங்க, என்னப்பா பீடி போதுமா, இன்னும் வேணுமான்னு. அந்த புள்ள காலில் விழுந்து அழுவான், இனி எனக்கு வேணாம்பா, நான் தப்பு செய்ய மாட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவன் நைட்டு ஃபுல்லாக அந்த பீடியை எவ்வளோ அவனுக்குள்ள ஆசைகள் வெறி இருந்ததோ அதை ஃபுல்லாக அந்த பீடியை பிடிச்சி அந்த பீடி நாற்றுமே அவனுக்கு அப்படியே வெறுத்து போகிற நிலையை கொடுத்துடுது. இனி அவங்க அரசனே, அவங்க தந்தையே நீ பீடி புடிடான்னு சொன்னாலும் அந்த புள்ள போக மாட்டான் கெட்ட பழக்கத்துக்கு. இது அந்த காலத்தில் சில அரசன்கள் எல்லாம் ஞானம் அடைஞ்சவங்க தெளிவாக பிள்ளைகளை திருத்துற யுத்தி கொஞ்சமாக நம்மளும் தெரிந்து கொள்ளலாம். சிந்திச்சு பாருங்க. நன்றி.